ஹாய் எவரிபடி, கூலி புக் மை ஷோவில் மீண்டும் 50K இன்ட்ரெஸ்டட். இதில் ஃபேண்டாஸ்டிக் என்னன்னா 32K இந்தியில இருந்து அப்படின்ற தகவல் வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாகிறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா தலைவரின் சொந்தங்கள் மட்டும் இல்ல, திரை விரும்பிகள் எல்லாருமே இப்போ எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் உறுதியாயிடுச்சு. இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா புக் மை ஷோல இன்ட்ரெஸ்டட் நேத்து ஒரு நம்ம வீடியோ போட்டு வந்தா நீங்க பாத்துருக்கலாம். அதுல 350K இன்ட்ரெஸ்ட், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 300K இருந்துச்சு. இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 50K அது இன்ட்ரெஸ்ட் காட்டியிருந்தாங்க மக்கள் அப்படின்றது. அதுவே பாத்தீங்கன்னா உலக அளவுல பெரிய அதிர்வலை ஏற்படுத்திச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 50.9K, அதாவது நேற்றோட இன்னைக்கு 0.9K அதிகமாயிடுச்சு. அதாவது 51Kன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுல என்ன ஒரு ஃபென்டாஸ்டிக் அப்படின்னாக்கா, இந்தியில இருந்து மட்டும் 32K, மொத்தம் பாத்தீங்கன்னா இப்போ 400K இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு புக் மை ஷோல. இவங்கெல்லாம் வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் அவங்க ஒரு படத்துக்கும் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ என்னடானா இந்தியில ஐப்பு இல்ல பைப்பு இல்லைன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் செருப்படி பதிலா இது இருக்குன்னு நினைக்கிறேன். 32K மட்டும் பாத்தீங்கன்னா இந்தியில இருந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இதை நினைக்கிறேன் பாருங்க. தமிழ்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா 400K இதை நினைச்சிருக்கேன் பாருங்க. 400.7 இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா 32.4K இந்தியில மட்டும் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஸ்ரீ சக்தி சினிமாஸ் இவங்க அதிரடியா என்ன பண்ணிருக்காங்கன்னா உமன்ஸ் FTFS இப்போ ஷோஸ் வந்து அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. இது தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம். இப்போ எல்லாரும் போய் லேடிஸ்லாம் தனியா கொண்டாடுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வழிவகை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஜென்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. ஆனா தலைவருடைய படத்துக்கு எல்லாம் ஆடி பாட்டமா கொண்டாடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஃப்ரீடமா பாத்தீங்கன்னா இது இந்த சினிமாஸ் ஒரு முன்னெடுப்பு. எல்லாரும் போய் கொண்டாடுங்க. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, நம்ம அமேசான் இருக்காங்கல்ல, இது வரைக்கும் வந்து 4 lakh ஸ்டிக்கர்ஸ் அவங்க வந்து இது வரைக்கும் அவங்க டெலிவரி பண்ணதில்ல. அந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி அவங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இதுவே பெரிய உலகம் முழுவதும் ஒரு பெரிய ப்ரொமோஷனா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கேன் பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 80% தியேட்டர்ல நாங்க போட போறதா அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்களாம். பாருங்க எப்படி எல்லாரும் இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. எல்லாருமே இன்ட்ரெஸ்டா தான் இருக்காங்க தலைவருடைய கூலி படத்துக்கு. இப்போ எந்த மாதிரி எங்க ஒரு முன்னெடுப்பு எடுப்பாங்க தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ லேட்டஸ்ட் இது சாட்டர்டே வந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கர்நாடகாவில். ஆல்ரெடி கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஷோஸ் ஆல்ரெடி புக் பண்ணியே முடிச்சுட்டாங்க. ஏன்னா ஒன்னும் அவங்க வந்து அறிவிக்கே இல்லை. அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங் எப்போன்னா அறிவிக்கல. ஆனா அதிரடியா பார்த்தீங்கன்னா எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, கேரளாவில் இருக்கிற நியூஸ் சேனல்ல என்ன நியூஸ் போயிட்டு இருக்குனாக்கா, கேரளாவில் பஸ்டே ரெக்கார்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எம்ரான் வந்து 15 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கூலி கண்டிப்பா பீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது கூலி படம் கேரளாவில் எப்படியாப்பட்ட ரெக்கார்டை கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னாக்கா யூகேல பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் ரெடி பண்ணிருக்காங்க. இப்போ அதிரடியா யூகேல இவங்க வந்து யாரு அங்க டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னாக்கா லைட்ஸ் ஆன் என்டர்டைன்மெண்ட், உங்களுக்கு தெரியும். இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா தலைவரின் சொந்தங்கள்லாம் அங்க கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இதை பாருங்க அடிச்சிருக்கேன். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மரண மாஸ் காட்டிட்டு இருக்காங்க. கூலி நான் தாண்டா கிங் அப்படின்னு தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. ஆமாங்க, கொத்து கொத்தா டிக்கெட் இப்போ புக் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. அப்பதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சூப்பரான அப்டேட் உங்களை தேடி வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, அடுத்து ஒரு சூப்பர் ஸ்டாருடைய சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூப்பர் ஸ்டாரின் சொந்தத்தில் ஒருவன். பாய் பாய், ஜெய் ஹிந்த்.